அடுத்த 62 வாரங்களுக்கு தாவேக தலைவர் விஜய் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார் என்று அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அவர், பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக்கக்கூடாது, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் தன்னை சூழ்ந்தபோது தன்னை அழைத்தவர் விஜய் என கூறினார். சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோது அதனை துறந்து அரசியலுக்கு வந்தவர் விஜய் என்றும், பெரியாரை முன்னிலைப்படுத்தி இன்றைய அரசியல் ஊழல்வாதிகளின் கையில் உள்ளது எனவும் ஆதவ் அர்ஜுனா கூறினார். நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். தயாராவோம். நீங்கள் எதையும் செய்யுங்கள். எத்தனை போலீஸ் வேணா பண்ணுவாங்க. 36% EB விலை ஏத்தி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் புடிங்கிட்டீங்க மக்கள் கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில்.